நண்பர்களே, இப்ப நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கந்திக்குப்பம் கிராமம். இங்க பாத்தீங்கன்னா தமிழர் வேளாண்மை மூலம் முழுக்க முழுக்க மழைநீர்ல மழைக்காலங்கள்ல விளைஞ்ச பாரம்பரியமான அரிசி நவதானியங்கள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கண்டக்ட் பண்ணலாம். இயற்கையா எனக்கு ஃபுட் வேணும், இயற்கையான அரிசி இப்ப வேணும், இயற்கையான உணவுகள் வேணும், இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்த நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேங்க. அது மட்டும் இல்ல, பாரம்பரியமா உங்களுக்கு அரிசிகள் சிறுதானியங்கள் வேணும், இங்க குறைந்த விலையில தரமா பாலிஷ் பண்ணாம விளைஞ்ச அதே அரிசியே அப்படியே கொடுக்குறாங்க. அது என்ன, எந்த இடம் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்க்கலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா கந்திக்குப்பம். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரில இருந்து சென்னை போற வழியில 12 கிலோமீட்டர்ல கந்திக்குப்பம் கிராமம். சரிங்களா? இந்த வில்லேஜ்ல இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாவே வியந்து பார்க்கக்கூடியது. இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த இடம், இயற்கையான உணவுகள் எடுத்துக்க இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கடைக்குள்ள போலாம். நண்பர்களே, இந்த கடை பேர் பாத்தீங்கன்னாக்கா அன்னை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அன்னை பாரம்பரிய உணவு வகைகள் நிறைந்த ஒரு இடம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னாக்கா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, காட்டு யானம், கருங்குருவை, சிவப்பு கவுனி, அதே மாதிரி சீரக சம்பா, புள்ளக்கார், தூயமல்லி, வரகு, திணை, சாமை, குதிரைவாளை, கம்பு, சோளம், இது மாதிரியான அரிசிகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பாரம்பரியமான மூலிகைகள் இருந்து மசாலா பொருட்கள், ஊறுகாய்கள் எல்லாமே செய்யறாங்க. இங்க நாட்டு சக்கரை, ஒரிஜினல் தேன் எல்லாமே கிடைக்கும். இந்த இடம் எப்படி இருக்குன்றத நான் உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நம்மளே இந்த கடை, இதுதான் இந்த கடை. எங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்க என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இப்ப கடைக்குள்ள போகும்போது ஒவ்வொரு மூலிகை என்னென்ன இருக்கு, மூலிகை வச்சிருக்காங்களா, இல்ல பாரம்பரிய அரிசி இருக்கா, அந்த பாரம்பரிய அரிசியில சாப்பிடறதுனால என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும், அதாவது முன்னோர்கள் அதுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு என்னென்ன பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்தினாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் நான் இந்த காணொலியில உங்களுக்கு சொல்ல போறவாங்க. நண்பரே, இயற்கை வேளாண்மை மூலமா நான் சொன்ன மாதிரி மழைக்காலங்கள்ல விளைவிக்கப்பட்ட அரிசி மழைக்காலங்கள் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போது நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அது இல்லாம எப்பவுமே, அதாவது வருஷம் ஃபுல்லா கிடைக்கிற பாரம்பரியமான அரிசிகள் இங்க கிடைக்கும், குறைஞ்ச விலையில கிடைக்கும். அதுவும் பாலிஷ் பண்ணாம அப்படியே விளைவிக்கப்பட்ட அரிசி அப்படியே கொடுக்குறாங்க. அது என்னென்ன அரிசி, அதுல என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நண்பர்களே, கருப்பு கவுனி அரிசி வச்சிருக்காங்க. இது கருப்பு கவுனி அரிசி. இது சாப்பிடும் போது ராஜ உறுப்புகள் பலமாகும், முக்கியமா கல்லீரல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி ஒட்டுமொத்த உடலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி அப்படின்னு சொன்னா கருப்பு கவுனி அரிசி. ராஜர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் சாப்பிட தடை பண்ணப்பட்ட அரிசி. அப்படின்னா இந்த அரிசிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. ஏங்க, நான் சீரியஸா பேசுகிறேங்க. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்ந்தோம்னா, அவர்கள் சாப்பிட்ட உணவு முறையில சாப்பிட்ட நோய் விட ஆரோக்கியமா வாழலாம். கருப்பு கவனியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால தாராளமா இதை நீங்க பயன்படுத்தலாம். இது ரத்தசாலி அரிசி. நிறைய பேர் அனிமிக்கா இருக்காங்க, ரத்தம் இல்ல, அதே மாதிரி உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல, முக்கியமா பெண்கள் நரம்பெல்லாம் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரத்தசாலி அரிசி நான் சஜஷன் பண்ணுவேங்க. இதை தொடர்ந்து நீங்க சாப்பிடும் போது உங்க உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். நார்ச்சத்து, ஃபைபர் இதுல அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் இல்லாம இருக்கும், உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். அதே சமயத்துல இதோட சேர்த்து நிறைய காய்கறிகள், கீரைகள் இது மாதிரி எடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. நண்பர்களே, இது காட்டு யானம் அரிசி. இன்னைக்கு இந்தியா சுகருக்கு கேபிட்டல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சுகர் பேஷண்ட் பெருகி போச்சு. சரி, உங்களுடைய உணவு முறையில நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட நான் உங்களுக்கு சஜஷன் பண்ற நம்பர் 1 அரிசி பாத்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு காட்டு யானங்க. இதை தொடர்ந்து சாப்பிடும் போது இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி கணையத்தை அதிகமா இயக்கக்கூடிய சக்தி இதுல அதிகமா இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுகள் கம்பல்சரி இந்த உணவை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட உணவு முறைகளோட இந்த காட்டு யானை அரிசி எடுத்துட்டு வாங்களேன், சுகர் உங்களுக்கு எப்படி குறையுது மட்டும் பாருங்க. காலையில நூக்கல் ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. மதியத்துல வெண்பூசணி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, சுகர் பேஷண்ட் உள்ளவங்க. அதே மாதிரி முளைக்கட்ட வெந்தயம் காலையில கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம், ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுங்க. இனிப்பா இருக்கும் சாப்பிடும் போது. இந்த அரிசியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சுகர் நல்லா குறையறதையும் அந்த சுகர்னால ஏற்பட்ட பாதிப்புகள் குறையறது நீங்க கண் கூட பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரிய அரிசி. நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சாப்பிட்டனால சுகர் இல்லாம இருந்தாங்க. அன்னைக்கு சுகர் வந்தவங்க பணக்காரங்க சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கு. காரணம் எல்லாமே மாறி போச்சு. இதை சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சுகர் குறையும். நண்பர்களே, இது மாப்பிள்ளை சம்பா. இன்னைக்கு
ட்ரிங்க்ஸ் பண்றவங்களும் சரி, ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களும் சரி, ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, நரம்பு தளர்ச்சி அதிகமா இருக்குது. கட 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 கடன் கையில் ஆகுறது. நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கு நரம்பு தளர்ச்சி இல்லாம 100 வயசுலயும் ஏறு ஓட்டினாங்க, விவசாயம் செஞ்சாங்க. காரணம், இது மாதிரியான மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகளை சாப்பிட்டாங்க. திருமணம் ஆன உடனே தொடர்ந்து ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதற்கு முன்பும் நம்முடைய முன்னோர்கள் திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு, அதாவது ஜெனரேஷனுக்கு இந்த அரிசியை பரிந்துரை செஞ்சாங்க. காரணம், இது ஆண்மையை பெருக்கி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி உடம்புக்கு வலுவூட்டக்கூடிய அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது மாதிரியான பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஏங்க, அரிசி சாப்பிடுறது முடிவு பண்ணீங்க, இது மாதிரி அரிசி சாப்பிட்டு போங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு அரிசி காமிக்கிற பாருங்க. அதாவது பல 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 பலன்னு இருக்கணும், வெள்ளையா அரிசி இருக்கணும், வெள்ளையா சாப்பாடு இருக்கணும், மல்லிப்பூ மாதிரி சாப்பாடு இருக்கணும், நல்லா கம்ம கம்மன்னு வாசனை சொல்றீங்களா? உங்களுக்கு அதை விட மல்லிப்பூ மாதிரி நல்ல பல பல பலன்னு வெண்மையா இருக்கும், அதே மாதிரி நல்ல நறுமணத்தோடு இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிடுங்க, 2 பிளேட் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட அரிசி காமிட்டீங்களா? இங்க பாருங்க, இதுதான் தூய மல்லி அரிசி. இது எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இந்த தூய மல்லி அரிசியில சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அரிசி வெள்ளையா இருக்கும், அது சாப்பாடு நறுமணமா இருக்கும். இதுல இருக்கிற நார்ச்சத்து உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுக்கும், மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கும். இதுல எண்ணற்ற சக்திகள் இருக்கு. நிறைய வீடியோக்கள் பேசிருக்கேங்க. என்ன சொல்லுவாருன்னா, இந்த இடத்துல எல்லாமே பாருங்க, இந்த இடத்துல ஒரு சில மூலிகைகள் கலந்த பாத்தீங்கன்னாக்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில மூலிகைகளும் வச்சிருக்காரு. அதாவது ஆவாரம் பூ, இதை ட்ரை பண்ணி வச்சிருக்காரு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாட்டு சக்கரை வச்சிருக்காரு, இவரே சரி பண்ற, இவரே தயாரிக்கிறது, இதையும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க கொள்ளு எங்க ஒரிஜினலா கிடைக்குன்னு நினைப்பீங்க. இவர் சின்ன பாக்கெட்ல இருந்து பெரிய பாக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இது உடம்பை இளைக்கும், உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றும், சளிக்கு நல்லது, அதே மாதிரி உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரியமான கொள்ளு வச்சிருக்காரு. முக்கியமா கம்புங்க. கம்பு சாப்பிட்டா எல்லாமே உடல் உஷ்ணம் தான் நினைச்சீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்முடைய முன்னோர்கள் கம்பங்கள் குடிச்சதுனால ஆண்கள் ஆண்மையோட இருந்தாங்க. இன்னொன்னு, உடல் குளிர்ச்சியா இருந்துச்சு. எந்த வெப்ப தட்ப விலங்கு நிலைக்கும் ஏற்ற ஒரு அருமையான கூழ்னாக்க கம்பு செய்யப்பட்ட கம்பங்கூழ், அதுவும் புளிச்சு வச்சு குடிச்சா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கம்பங்கூழ் உடல் குளிர்ச்சி. இப்ப பாருங்க, மார்ச் ஏப்ரல் மே வரப்போது, கம்பங்கள் குடிச்சு பாருங்களேன், உடம்பு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். கண்டிப்பா பயன்படுத்துங்க. இங்க கருப்பு உளுந்து காமிக்க போறேன், அதுக்கப்புறம் கருப்பு கொள்ளும் காமிக்க போறேங்க. கருப்பு நிறத்துல இருக்கிறதுக்கு எப்பவுமே சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன், சரிங்களா? இதுவும் பாரம்பரியமான முறையில் விளைவிக்கப்பட்ட நவதானியங்கள்ல இதுவும் ஒரு உணவுப் பொருள் தான். இதையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். நானு இது எதுக்காக தொண்டகத்தை வலிக்க பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, அந்த வாழ்வியல் முறை, உணவியல் முறை, அவங்க சாப்பிட்டதுல 6 சுவை உள்ள உணவுகள் இருந்து இல்லையா, அவங்க அதெல்லாம் சாப்பிட்டாங்க, நோய் நொடி ஆரோக்கியமா இருந்தாங்க. நமக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எப்படி தூங்குறதுன்னு தெரியல, எப்படி இந்த உலகத்துல சர்வே பண்றதுன்னு தெரியல. அதனால என்னன்னா, இயற்கையான இது மாதிரி பாரம்பரியமான உணவு முறைகளை சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக்கும். ஒண்ணு, அதோட நம்முடைய லைஃப் ஸ்டைல் கம்பல்சரி மாத்தணும். இன்னொன்னு, 6 சுவை உள்ள உணவுகள் சாப்பிடணும். நிறைய பேர் கேக்குறீங்க 6 சுவை உள்ள உணவு நான் எங்க தேடிப்பட்டோம்? ஒண்ணும் தேட வேண்டாம். நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காயில 6 சுவை இருக்கு. ஒரு நாளுக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அடுத்தது அதிமதுரம் இருக்கு, அது தாராளமா சாப்பிடலாம். உங்களுக்கு இது மேல சந்தேகம் அப்படின்னா கீழே போற நம்பர் கால் பண்ணீங்கன்னாக்க அவங்க வச்சிருக்கிற டாக்டர் மூலமா எப்படி என்னென்ன உணவுகள் எடுக்கும், பேலன்ஸ் டயட்னா என்ன, செரிவிகிதம் யாரும் எடுக்கிறது இல்லைங்க. செரிவிகித உணவு எடுத்தாவே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். இன்னைக்கு சொல்றதுக்காக இல்ல, அதனால கீழே போற நம்பர் கால் பண்ணீங்கன்னா செரிவிகித உணவு என்ன, அந்த செரிவிகித உணவை எப்படி எல்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசிகள் மட்டுமா இவருக்கு கிட்ட இருக்கு, தானியங்கள் மட்டும் இருக்கா, இல்ல இன்னும் நிறைய அரிசிகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கம்பல்சரி உங்களுக்கு சொல்லுவாங்க. முக்கியமா மழைநீர்ல விளைவிக்கப்பட்ட அரிசிகள் இங்க கிடைக்கும், சீசன்ல மட்டும் தான். அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. உணவு முறை, வாழ்வியல் முறை, செரிவிகிதம் மாற்றி நோய் இல்லாம ஆரோக்கியமா வாங்க. இந்த கலையை கண்டிப்பா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு, அதுவும் ரசாயனம் இல்லாத உணவு வகைகளை சாப்பிட்டு நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. நன்றி.